ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜி எண்ணெய் கூட்டாஞ்சோறு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, அதிகமாக நமக்கு காய்கறிகளில் கிடைக்காத ஒரு சுக்கங்காய். இது பார்த்திங்கன்னா வயல்வெளிகளில் சோளம் இந்த மாதிரி வெறும் வயலாக இருக்கிற இடத்துல தாங்க கிடைக்கும். இது அதிகமாக அந்த காயை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வத்தலை எப்படி பொரிக்கிறதுங்கிறதும் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கிடைச்ச சுக்கங்காய் எல்லாத்தையும் நம்ம வயல்வெளியிலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். அது ஃபுல்லாக புல்லுக்குள்ளே இருந்ததுனால எல்லாம் எடுக்கும்போது எல்லாம் புல்லாக தான் வந்துச்சு. பரவாயில்ல, அதை தண்ணியில் கொட்டிட்டு நம்ம ஃபுல்லாக அரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி புல்லெல்லாம் அரித்து எடுத்துட்டு நம்ம வெறும் சுக்கங்காயை தனியாக இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மறுபடியும் நம்ம அலசிக்க போகிறோம். சுக்கங்காய் பார்த்திங்கன்னா சுகருக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. அது இல்லாமல் நம்ம வெயில் காலத்தில் இது போல் வத்தல் போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பொரியலுக்கு காய் இல்லாத டைமில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வெறுமனையாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ சுக்கங்காய் எல்லாத்தையும் புல் இல்லாமல் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக இன்னொரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை ஃபுல்லாக இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த நல்ல சம்மர் சீசனில் போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கூட போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் காற்று வெயில் மழைலாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் மெலிசாக போட்டு உடனே காய வச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நான் சம்மர் சீசனில் போட்டதுனால நல்லா வெயிலும் அதிகமாக இருக்குது. அதனால் போட்டால் ஒரு 3 நாளையில் நல்லா காஞ்சிடுங்கிறதுனால நான் இந்த சைஸுக்கு போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணியாச்சு. ரொம்ப பழமாக இருக்கிறது மட்டும் வேண்டாங்க. மற்றபடி இந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே காய் தான். அதனால தான் நான் அதையும் சேர்த்துருக்கேன். அது வெயிலே இருந்ததுனால அது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நல்லா தாம்பளத்தட்டில் போட்டு நல்லா பரப்பி விட்டு காய விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா 3 நாளையில் இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை நாம் மோரில் நம்ம போடணுங்க. நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ ஒரு 1/2 லிட்ரு தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிரை ஃபுல்லாக நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நமக்கு உப்பு இன்னும் போடலை, அதனால் மோரில் நம்ம உப்பு போட்டு கலக்கிட்டு அதுலேயே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா குழியான பாத்திரத்தில் கொட்டிட்டு சுக்கங்காயை நல்லா மோர் கடைஞ்சிட்டு உப்பு போட்டு அதில் சேர்த்துக்கிட்டோங்க. இது ஒரு 10 ஒரு இவ்வளோ நேரம் ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். ஊறிச்சின்னா உங்களுக்கு காஞ்சது நல்லா கலகலன்னு சத்தம் கேட்டது. இப்போ ஊறினதுக்கப்புறம் மடுமடுன்னு சத்தம் கேட்கும். நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் காய வைக்க போகிறோம். உடனே எடுத்து காய வச்சிடக்கூடாது. மோர் ஊற்றிட்டு இப்போ பாருங்கள், அப்படியே நல்லா காய வச்சாச்சு. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இது போல் மோர்லேருந்து எடுத்து காய வச்சு எடுத்துருக்கோம். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மோர் இருக்குது. காய வச்சதை அதிலே சேர்த்துக்கலாம். காய வச்ச சுக்கங்காயை மறுபடியும் அதிலே சேர்த்துட்டு குலுக்கி விட்டுறலாம் நைட்டில். அப்புறம் மறுபடியும் காலையில் எடுத்து நம்ம காய வச்சிடலாங்க. நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இருக்கிற மோரோட அந்த தண்ணி எல்லாமே அது இழுத்துரும். அடுத்தது நம்ம மோரில் போட தேவையில்ல. நம்ம நல்லா மொறுமொறுன்னு காய வச்சு எடுத்தால் மட்டும் போதும். இப்போ நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு இதை பிடிச்சி காமிக்கிறேன். கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த ஒரு கப்பு எடுத்துருக்கேங்க. இதை இப்போ நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் நல்லா போட்டு மூடி வச்சுக்கோங்க, ஏர் போகாத மாதிரி. அப்படின்னா தான் உங்களுக்கு ரெய்னி சீசன்லேயும் உங்களுக்கு நல்லா மொறுமொறுனே இருக்கும். நமுத்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த வறுத்து நம்ம சாப்பிடும் போது நசுக்குன்னு இருக்கும். அதனால் அந்த மாதிரி செய்ய வேண்டாம். நல்லா பாட்டில்லையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ போட்டு வைக்கும் போதோ கவருக்குள்ளே போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இப்போ இதை பாருங்கள், சுக்கங்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சுக்கங்காய் வத்தல் இதில் லைட்டாக காரத்துக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம மோர்லேயே கலக்கி ஊற வச்சு நம்ம எடுத்துருக்கோம். அதனால் மிளகாய்த்தூள் மட்டும் லைட்டாக காரத்துக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான சுக்கங்காய் வத்தல் ரெடி ஆகிடுச்சு.
இதே போல உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே கொத்தவரங்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், இது போல் முள்ளங்கி, இதில் இது போல் எல்லாத்துலேயும் செய்யலாம். முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா மோரில் மட்டும் போடக்கூடாது. பாருங்கள், சூப்பரான சுக்கங்காய் வத்தல் ரெடி. தேங்க்யூ.